எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்துல நேத்து விருதுநகர் தொகுதியில மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த தொகுதியில மக்களினுடைய வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது, ரொம்ப ஆரவாரமா இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியான பதிவுகளையும் போட்டிருந்தாரு. அதுல அவர் முக்கியமா குறிப்பிட்டு பேசின விஷயம் என்ன அப்படின்னா, சமூக நல விடுதியில தரமில்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறாரு. வரும்போது வலைதளத்துல பார்த்தேன், கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது. கிச்சடி எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சாப்பிடுறோம்ல. இதுக்கு சமூக நல விடுதி, அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு கிச்சடியை வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. கொளத்தூர் தொகுதி முதல்வரோட தொகுதின்னு எல்லாரும் பெருமையா பேசினாலும் அங்க இருக்கக்கூடிய அவல நிலையை இப்போ மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாங்க கொளத்தூர் தொகுதியிலையும் ஆர்கே நகர்லயும் பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி விடுதின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசி இந்த திராவிட மாடல் அரசு பயங்கரமா விளம்பரம் எல்லாம் பண்ணாங்க. முன்னாடியே நம்ம இந்த வீடியோக்கெல்லாம் டைட்டில் வச்ச மாதிரி பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா எழுந்திருக்கு. சமூக நீதி விடுதின்னு பேர் வச்சிங்க, ஆனா அங்க உணவுக்கே நீதி இல்லாத நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்க கொடுக்கறது என்னமோ கிச்சடி தான், ஆனா ஒரு செகண்ட் நமக்கே அது டவுட் ஆயிடுது, இது கிச்சடியா இல்ல பாயாசமா, என்ன இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த அளவுக்கு தரமில்லாத உணவுகள் தான் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது.